ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதியோட எம்டி கார்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா சும்மா விடுவாங்களா? அப்படியே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி முடிவுக்கு ரேவதி எதிர்த்து நின்று கார்த்திக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் பயங்கர சந்தேகமாக இருக்குது. எப்படி இருந்தாலுமே இன்னைக்கு ரேவதியோட எம்டியை நம்ம மீட் பண்ணி ஆகணும். வீட்டில் உள்ளவங்க சொன்னது எல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகம் இன்னும் அதிகம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ஆஃபீஸில் ட்ராப் பண்ண மாதிரி நம்ம போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ஆஃபீஸ் கிளம்பும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் என்ன ரேவதி ஆஃபீஸுக்காக போயிட்டுருக்க, நானே உன்னை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் இல்லைம்மா நானே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இல்லை ரேவதி இன்னைக்கு கண்டிப்பாக நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்னு நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்கே வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ரேவதியும் சரிம்மா நீ ஆஃபீஸ் பக்கத்தில் ட்ராப் பண்ணால் போதும் நான் இறங்கி அதுலேருந்து போயிடுவேன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் இல்லை ரேவதி இன்னைக்கு வந்து உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாமல் உன்னோட எம்டியை நான் மீட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியோ என்னம்மா அதிசயமாக இருக்குது, எதுக்கு நீங்கள் என்னோட எம்டியை பார்க்கணும் அப்படி கேட்கும்போது இல்லை வீட்டுக்கு வரும்போது எம்டி என்னால் சந்திக்கவே முடியல, உன் உயிரையும் என்னோட உயிரையும் இப்படி காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட கைனால தான் விருந்து வந்து எதுவுமே செய்ய முடியலை, அட்லீஸ்ட் அவங்களுக்கு நேரடியாக வந்து நன்றியாவது சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் அவங்க ஆஃபீஸுக்கே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதியும் அம்மா அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுன்னா நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இல்லை ரேவதி உன்னோட எம்டியை பார்க்காம நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு வராங்க. ஆஃபீஸுக்கு வந்து அப்படியே இந்த எம்டி சீட்டில் உட்காராங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதியும் சரி நம்ம எம்டி கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கி வைக்கலாம் அப்போ தான் அவங்கள சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம கார்த்திகிட்ட வந்து என்னோட அம்மா வந்து உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது கார்த்தியோ என்ன திடீர்னு உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படி கேட்கும்போது இல்லை அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களால சந்திக்க முடியலைல்ல, கண்டிப்பாக உங்களை பார்த்து நேரடியாக நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக இருக்காங்க, அப்போ இருந்தே இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு உங்கள் அம்மாவை சந்திக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ரேவதியும் அந்த இடத்துல வெளியில் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எம்டிக்கு ஏதோ மீட்டிங் இருக்காமா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வேணும்னா இன்னொரு நாள் வந்து பார்க்குறீங்களா அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் இன்னைக்கு நான் உன்னோட எம்டியை பார்த்து நன்றி சொல்லாமல் போக போகிறது இல்லைன்னு அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம கார்த்தியும் இப்போ என்ன செய்கிறது, எப்படியாவது அத்தை வந்து நம்ம நேரடியாக பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏற்கனவே ரேவதியை வந்து கண் முன்னாடி பார்க்கக்கூடாது, அவகிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மட்டும் ரேவதி என் கீழே வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுன்னா ரேவதியை அதுக்கடுத்து இந்த ஆஃபீஸ்க்கே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் உடனே ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே இன்றைக்கி உடனே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எம்டியாக ஒரு ஆக்டிங்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் சரி மீட்டிங் முடிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது மீட்டிங்கும் முடிஞ்சிட்டு எம்டி கரெக்டாக அந்த ரூமில் தான் இருப்பாங்கன்னு தெரிய வருது. நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த எம்டியை பார்த்து நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து ஃபேஸ் திரும்பியிருக்கனால என்னையும் என்னோட பொண்ணையும் பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் சார் இங்கே வந்திருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் முகத்தை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறாங்க, அது நம்ம கார்த்தியாக இருக்க மாட்டேங்குது, அன்னைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தா அதே எம்டியாக இருக்குது. சரி சார் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் இன்னும் தாங்கலை. இடையில ஒருக்கா மீட்டிங்னு சொல்லிட்டு போனாங்களே, ஒரு சமயம் அந்த கார்த்தி ஏற்கனவே நம்மளை பல முறை இதை மாதிரி ஏமாத்திருக்கான், அதே வேலையை தான் இப்போ தான் செய்திருப்பானாட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே நம்ம ரேவதி கிட்ட வந்து ரேவதி உனக்கு ஒர்க் இருந்தனால இந்த சமயத்தில் நீ வர முடியல, சரி நான் என்னை வீட்டுக்கு கிளம்புறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ரேவதியோ சரிம்மா நீ எம்டியை பார்த்து நன்றி சொல்லுதானே அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் ஆமாம்மா நான் எல்லாம் பார்த்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி மனசில் ஒரு சமயம் மீட்டிங்னு சொன்ன டைமுக்குள்ளே நிஜமாகவே அந்த கார்த்தியாக தான் இருந்திருப்பான், கார்த்தி வந்து யாராவது ஆள் மாறாட்டம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமாக சந்தேகம் வருது. எதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வெளியிலேயே இருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படியாவது கார்த்தி மட்டும் இந்த கம்பெனியோட எம்டி இருந்தால் கண்டிப்பாக கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் தானே வரணும், அந்த டைமில் சரியாக மடக்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு பார்த்துட்டே இருக்காங்க.
நம்ம கார்த்தியும் அந்த எம்டி கிட்ட போய் ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இவ்வளோ பிஸியான வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காண்டி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி கிளம்புவோன்னு நம்ம கார்த்தி கார் எடுத்துட்டு கிளம்பும்போது கரெக்டாக சாமுண்டீஸ்வரி பார்த்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி இருக்காங்க. நான் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது. இதனால ரேவதியோட எம்டியா கார்த்தி தான் இருந்திருக்கான். அது தெரியாமல் நம்ம வந்து முட்டாளாயிருக்கோம். எத்தனை வாட்டி தான் நம்மளை ஏமாற்றுவான். இவனை சும்மாவே விடக்கூடாது. இவனோட ஃப்ராடு வேலை எப்போவுமே பண்ணிகிட்டே தான் இருக்கான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வீட்டில் பயங்கரமாக டென்ஷன் ஆகுதை பார்த்து நம்ம ராஜராஜனும் என்னாச்சு ஈஸ்வரி எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூரியகலா எல்லாருமே அந்த பக்கமாக தான் நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கலா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அந்த கார்த்தி பற்றின எல்லா விஷயங்களும் உண்மையாக தான் இருக்குது. இன்றைக்கி ரேவதியோட எம்டி யாருன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதி கூட ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறது கார்த்தி தான். நான் சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுட்டு என்னையே நீங்கள் ஏமாத்திருக்கீங்கள. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னும் இந்த கார்த்திக்கு தானே ஆதரவாக இருந்துட்டுருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த உண்மைகளை என்கிட்டேருந்து மறைச்சிக்கிங்க. அப்போ நேற்றுக்கு இந்த வீட்டுக்கு வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போனது கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜராஜன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி அம்மா உங்களை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன். நீங்கள் கூட என்னை ஏமாத்திருக்கீங்க. நேற்று வந்தது கார்த்தின்னு தெரிஞ்ச அப்புறமும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீங்கள் சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம மீனாட்சியும் எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் என்ன பேசுகிற ஈஸ்வரி எதுவுமே புரியாமல் பேசுகிறாத நாங்கள் ஒன்றும் எதுவுமே தப்பாக அவங்ககிட்ட சொல்லி தரலையே அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரியும் இல்லை நான் வந்து சந்தேகப்பட்ட மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி நான் பார்க்கும்போது அவன் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எப்படியுமே அது கார்த்தியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தான் நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அது மாதிரி அந்த கம்பெனியை விட்டு அந்த கார்த்தி தான் வெளியில் காரில் வந்தால் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னு இதை நான் சும்மாவே விட போகிறதில்ல. எவ்வளோ தைரியம் இருந்தால் ரேவதியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்புறமே மறுபடியும் ரேவதியை அவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜராஜனும் மயில் வாகனமும் சரி எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடும்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி இப்போ சகல நடந்தது எல்லாமே சரியே இல்லை. உன்னை வந்து அத்தை இன்னைக்கு ஆஃபீஸில் பார்க்கறதுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனமும் இல்லைப்பா உன்னை பற்றின விஷயம் எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சுட்டு போல நீ தான் ரேவதியோட எம்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அத்தை வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரியாதானே போது எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் ரேவதி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது என்னம்மா எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் எனக்கு இப்போ தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ரேவதி இனிமேல் நாளையிலேருந்து நீ ஆஃபீஸுக்கே போகாண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்கிறாங்க. அதை கேட்ட ரேவதி அப்படியே அதிர்ச்சியாகி என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க. எவ்வளோ வாட்டி நான் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும்போது நீங்கள் தான் இல்லை நீ வந்து கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு போகணும். எந்த எம்டி வந்து உன்னை இப்படிலாம் பேசுகிறானோ அதே எம்டிக்கு முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு எவ்வளோ தைரியமாக நீங்கள்லாம் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் என்ன ஆஃபீஸுக்கு போகண்டான்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் நான் தான் சொல்கிறேன்ல எது சொன்னாலுமே உனக்கு நல்லது தானே சொல்லுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நான் சொல்கிறத நீ இப்போ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி எதிர்த்து கார்த்திக் ஆதரவாக நின்று ஆஃபீஸுக்கு போவேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.